ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்போது கிளிக் என்ற சத்தத்தோடு சித்தார்த் தன் சீட் பெல்ட்டை கழட்டி எறிந்தான். அவனது அசைவை உணர்ந்த தாரகை சட்டென்று தன் முகத்தை திருப்பி அவனை பார்த்தாள். அடுத்த வினாடி சித்தார்த் மெதுவாக தன் சீட்டை விட்டு நகர்ந்து தாரகையை நோக்கி நெருங்கி வந்தான். அவனது ஆண்வர்கள் நிழல் அவள் மீது படிய தாரகையின் இதயம் இப்போ ஒரு நொடிக்கு 1000 முறை துடிக்கத் தொடங்கியது. அவனது கண்கள் காதலின் உச்சக்கட்ட வெறியில் அவளது முகத்தையே ஆழமாக பருகி கொண்டிருந்தன. சித்தார்த் இன்னும் கொஞ்சம் நெருங்கி வர தாரகை பயத்திலும் வெட்கத்திலும் பின்னே நகர பார்த்தாள். ஆனால் அவளது முதுகு காரின் சீட்டில் முட்டி நின்றது. அவளுக்கு தப்பிக்க வழியே இல்லை. சித்தார்த் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்து தன் மென்மையான விரல்களால் அவளது கன்னத்தில் சிதறி கிடந்த கூந்தல் இலைகளை மெதுவாக ஒதுக்கி அவளது காதோரம் செருகினான். அவனது விரல் பட்ட அந்த வினாடி தாரகையின் உடம்பில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல ஒட்டுமொத்த நரம்புகளும் சிலிர்த்து போயின. சித்தார்த் அவளது காதோரம் தன் மூச்சு காற்று படும்படி, ஜின்னடி, என் பார்வை தாங்க முடியாம மழையை வேடிக்கை பார்க்குறியா? இப்போ இந்த சித்துவை உன்னால் வேடிக்கை பார்க்க முடியுமா பொண்டாட்டி? அவனது அந்த ஆழமான காதல் குரலில் தாரகை அப்படியே உறைந்து போனாள். அவனது மூச்சுக்காற்றின் சூடு அவளது முகத்தில் பட்டு அவளை கிறங்கடித்தது. அதே வேளையில் தாரகை லேசாக அசைந்த போது அவளது இடுப்பு பகுதியில் இருந்த அந்த பச்சை நிற புடவையின் முந்தானை லேசாக நகர்ந்து அவளது இடையின் மென்மையை வெளிப்படுத்தியது. சட்டென்று பதறிய தாரகை தன் கையை தூக்கி அந்த புடவையை மறைக்க முயன்றாள். ஆனால் அவளது கை அங்கே போவதற்குள் சித்தார்த் தன் பலமான கரங்களால் அவளது இரு கைகளையும் அப்படியே பற்றி கொண்டு தடுத்தான். அவளது கைகளை தன் கைகளுக்குள் சிறைப்பிடித்தவன் தன் மறு கையை மெதுவாக அவளது மென்மையான இடையின் மீது வைத்தான். அவனது கையின் சூடு அவளது இடுப்பில் பட்ட அந்த வினாடி தாரகைக்கு மூச்சே நின்று விட்டது போல இருந்தது. அவளது கண்கள் அப்படியே அதிர்ச்சியிலும் காதலிலும் அகல விரிய சித்தார்த் அவளது முகத்திற்கு இன்னும் சில மில்லிமீட்டர் அருகாமையில் தன் முகத்தை கொண்டு வந்தான். இருவரின் மூச்சுக்காற்றுகளும் இப்பொழுது ஒன்றுக்கொன்று கலந்து தவித்தன. தாரகை நெஞ்சு வேகமாக எகிற குரல் நடுங்க திக்கி திணறி, சிது, என்ன என்ன பண்றீங்க? சித்தார்த் அவளது உதடுகளை உற்று பார்த்து தன் காந்த குரலில், எதுவும் பேசக்கூடாது தரக. இப்போ நீ ஏதாச்சும் பேசுன அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்குண்டி என் பொண்டாட்டி என்று சொல்லிவிட்டு சித்தார்த் அவளது இடுப்பில் இருந்த தன் கையின் பிடியை இன்னும் கொஞ்சம் இறுக்கினான். அவனது அந்த இறுக்கத்தில் தாரகையால் அவனது காதலின் வேகத்தை தாங்கவே முடியவில்லை. அவளது ஒட்டுமொத்த பெண்மையும் அவனிடம் சரணாகதி அடைய வெட்கத்தின் உச்சத்துக்கே சென்ற தாரகை மெதுவாக தன் இரு கண்களையும் அப்படியே இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அவள் கண்களை மூடிய அந்த பக்குவத்தை பார்த்த சித்தார்த் இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்து அவளது மென்மையான கழுத்து வளைவில் தன் முகத்தை அப்படியே ஆழமாக புதைத்தான். அவளது கழுத்தின் கொழுமையில் அவனது இதழ்கள் பட தாரகையின் கைகள் இப்பொழுது அவளையும் அறியாமல் அவனது தோள்களை இறுக்கமாக பற்றி கொண்டன. அவளது நீளமான கூந்தலின் வாசமும் மழையின் கொழுமையும் கலந்த அந்த பேரழகு சித்தார்த்தை மொத்தமாக பைத்தியமாக்கியது. அவளது கழுத்தில் தன் முகத்தை இன்னும் ஆழமாக புதைத்து அவளது சுவாசத்தை மொத்தமாக தன்னுள் இழுத்து கொண்டான் சித்தார்த். காரின் ஜன்னலுக்கு வெளியே மழை வெறியோடு கொட்டி கொண்டிருக்க காரின் உள்ளே அந்த இரு ஜீவன்களின் காதலும் ஒரு அக்மார்க் அக்னி பிளம்பாக அங்கே தகைத்து கொண்டிருந்தது. காரின் ஏசி குழுமைக்கு நடுவே காதுக்குள் தேன் வந்து பாய்வது போல ஒரு மிக மென்மையான ஆழமான காதலின் வயலின் இசை ஒழிக்கத் தொடங்குகிறது. சித்தார்த் தன் முகத்தை அவளது கழுத்து வளைவில் ஆழமாக புதைத்திருந்த அந்த நொடி தாரகையின் மூச்சுக்காற்று இன்னும் வேகமாக வந்து போனது. அவளது உடம்பில் ஏற்பட்ட அந்த புதுவிதமான நடுக்கம் சித்தார்த்தை இன்னும் அதிகமாக கிறங்கடித்தது. அவளது கழுத்தோரம் வழிந்த சாரல் மலையின் ஈரம் அவனது இதழ்களில் பட்டு தெரித்தது. மெதுவாக தன் முகத்தை நிமிர்த்திய சித்தார்த் கண்களை திறக்காமல் இன்னும் இறுக்கமாக தன் கைகளை தோள்களில் புதைத்திருந்த தன் மனைவி தாரகையின் முகத்தை பார்த்தான். அவளது இதழ்கள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. சித்தார்த் அவளது முகத்தையே கண் வாங்காமல் பார்த்து குரலில் ஒட்டுமொத்த காதலையும் குலைத்து மிகவும் மெதுவாக, தாரக, கண்ணை திருடி உன் புருஷனை பாரு
என்று காதோரம் உருகி பேசினான். அவனது அந்த காந்த குரலை கேட்ட தாரகை மெதுவாக, மிக மிக மெதுவாக தன் இமைகளை பிரித்து அவனது கண்களை பார்த்தாள். அவளது கண்களில் இப்பொழுது பயம் மறைந்து சித்தார்த்துக்கான பேரன்பும் காதலும் மட்டுமே ததும்பி நின்றது. அவளது அந்த பார்வையில் மொத்தமாக கரைந்து போன சித்தார்த் அவளது இடையில் இருந்த தன் கையின் பிடியை இன்னும் கொஞ்சம் தளர்த்தி அவளது முகத்தை நோக்கி தன் முகத்தை கொண்டு வந்தான். இருவரின் நெற்றிகளும் மெதுவாக ஒன்றோடொன்று முட்டிக்கொண்டன. அவர்களது மூச்சுக்காற்றின் வெப்பம் அந்த காரின் ஏசி குளிமையையே உருக வைப்பது போல இருந்தது. தாரகை அவனது நெற்றியில் தன் நெற்றியை வச்சபடியே, சித், எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சித், உடம்பெல்லாம் சிலிர்க்குது என்று தன் உணர்வை அப்படியே அவனிடம் கொட்டினாள். சித்தார்த் உதட்டினோரம் ஒரு கியூட்டான புன்னகையோடு அவளது இதழ்களுக்கு மிக அருகில் தன் உதடுகளை கொண்டு சென்று, இது வெறும் ஆரம்பந்தாண்டி, இனிமே இந்த உலகத்தில் நமக்கும் இந்த மலைக்கும் நடுவில் வேற யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு சித்தார்த் மெதுவாக தன் இதழ்களால் அவளது நெற்றியில், கண்களில், கன்னங்களில் என அவளது ஒட்டுமொத்த முகத்திலும் தன் காதலை மொத்தங்களாக பதிக்கத் தொடங்கினான். தாரகை அவனது அந்த பேரன்பின் ஆதிக்கத்தை தாங்க முடியாமல் தன் கைகளால் அவனது சட்டை காலரை இன்னும் இறுக்கமாக பற்றி கொண்டு அவனது மார்போடு அப்படியே ஒண்டி கொண்டாள். வெளியே இடியும் மின்னலும் வெறியோடு சென்னை நகரத்தையே ஒழுக்கிக் கொண்டிருக்க, காரின் உள்ளே அந்த பிரம்மாண்ட உலகத்தையே மறந்து ஒருவரையொருவர் முழுமையாக ஆட்கொண்டபடி அந்த இரு ஜீவன்களின் காதலும் ஒரு பேரழகான கவிதையாக அங்கே அரங்கேறி கொண்டிருந்தது. சித்தார்த் அவளது நெற்றியிலும் கன்னங்களிலும் தன் காதலை முத்தங்களாக பதிக்க பதிக்க தாரகைக்குள் இருந்த ஒட்டுமொத்த தவிப்பும் இப்போ அனலாக மாறத் தொடங்கியது. அவனது ஒவ்வொரு தீண்டலிலும் அவளது பெண்மை மெய்மறந்து போனது. அவனது முத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி அவளும் அறியாமல் அவனது அசைவுகளுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மென்மையாக அசைந்து கொடுத்தாள். தன் மனைவியின் இந்த முழுமையான சரணாகதியை கண்ட சித்தார்த்தின் இதழ்களின் ஓரத்தில் ஒரு ஆழமான பேரன்பின் புன்னகை அரும்பியது. அவளது தவிப்பு அவனுக்குள் இருந்த காதலை இன்னும் பல மடங்கு ஏற்றியது. முத்தமிட்டு கொண்டே இருந்தவன் சட்டென்று தாரகையை அலைக்காக தன் இரு கரங்களால் தூக்கி அப்படியே தன் மடி மீது அமர வைத்து கொண்டான். தாரகை அதிர்ச்சியிலும் வெட்கத்திலும் அவனது தோள்களை இன்னும் பலமாக பற்றி கொண்டு, சிது என்று மெதுவாக முனகினாள். ஆனால் சித்தார்த் அவளை பேசவிடவில்லை. அவளது மென்மையான முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவளது இதழ்களோடு தன் இதழ்களை ஆழமாக பதித்தான். காரின் அந்த சிறிய இடத்திற்குள் வெளியே கொட்டும் மழையை விடவும் பிரம்மாண்டமான ஒரு முத்த மழையில் இருவரும் நனைய தொடங்கினர். அவளை தன் மடியில் இருந்தபடி சித்தார்த்தின் வலது கை மெதுவாக அவளது பச்சை நிற புடவையின் முந்தானியை தாண்டி அவளது மென்மையான மேனியின் மீது படரத் தொடங்கியது. அவனது கை விரல்களின் வெப்பம் அவளது உடம்பில் படர படர தாரகைக்கு காதலின் தவிப்பு இப்பொழுது உடம்பெல்லாம் ஒருவித அனலாக தகித்தது. அவளது இதயம் கோரையை பிளந்து கொண்டு துடிப்பது போல எகிரியது. நீண்ட நேரம் முத்தத்திற்கு பிறகு மூச்சு வாங்க முடியாமல் தாரகை மெதுவாக தன் இதழ்களை அவனிடமிருந்து பிரித்தாள். அவளது மார்பு வேகமாக எகிரி கொண்டிருக்க கண்களில் ஒரு மயக்கத்தோடு சித்தார்த்தின் ஆழமான கண்களை பார்த்தாள். அவனும் தன் வசமிழந்து ஒரு தீராத தாகத்தோடு தன்னவளையை ஒரு மார்க்கமாக பார்த்து கொண்டிருந்தான். தாரகை குரலில் ஒட்டுமொத்த காதலும் கிறக்கமும் நிறைய, சிது ப்ளீஸ் சிது என்று ஏதோ சொல்ல வந்தாள். ஆனால் அவளது அந்த இதழ்களின் அசைவே சித்தார்த்தை மொத்தமாக கிறங்கடித்தது. அவளது பேச்சை பாதையிலேயே விளங்குவது போல அவன் மீண்டும் அவளது இதழ்களோடு இதழ் பதித்து தன் காதலை ஆக்ரோஷமாக பொழிய தொடங்கினான். அவனது காதலின் வேகத்தில் தாரகையின் புடவை அங்கேயும் இங்கேயுமாக லேசாக விலகி அவளது பெண்மையின் பேரழகை அணு அணுவாக காண்பித்து கொண்டிருந்தது. அந்த ஈரப்புடவையின் அமைப்பிலும் அவளது மேனியின் அழகிலும் சித்தார்த் மொத்தமாக தன் சுயநினைவை இழந்தான். அவனது கண்கள் பார்த்த இடமெல்லாம் அவனது காதலின் கரங்களும் மென்மையாக மேய்ந்து அவளது அழகை ஆராதனை செய்தன. சித்தார்த்தின் அந்த ஆழமான தீண்டல்களில் தாரகைக்கு தான் என்ன செய்கிறோம் என்றே தெரியாமல் ஐயோ என்று உள்ளுக்குள் ஒரு சுகமான தவிப்பு ஏற்பட்டது. அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு தன் ஒட்டுமொத்த உலகமும் இவன் மட்டும்தான் என்பது போல அவனது கழுத்தை கட்டி கொண்டாள். காரின் ஜன்னல் கண்ணாடிகள் முழுக்க பனிமூட்டம் போல படர
அந்த பிரம்மாண்டமான காரிருள் உலகத்தில் அவர்கள் இருவரின் மூச்சுக்காற்றுகளின் வெப்பம் மட்டுமே அந்த காரின் உள்ளே காதலின் பேரழகாக அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. காரின் உள்ளே ஏசியின் குளுமையையும் தாண்டி சித்தார்த்தின் காதலின் வேகம் இப்பொழுது எல்லை மீறத் தொடங்கியது. அவனது ஒவ்வொரு ஆழமான தீண்டலும் தாரகைக்குள் ஒரு புதிய தவிப்பை ஏற்படுத்தியது. தாரகை தன் பலவீனமான கரங்களால் அவனது மார்பை தள்ளி, சிது ப்ளீஸ் வேண்டாம் என்று தடுக்க முயன்றாள். ஆனால் அவளது அந்த தவிப்பு சித்தார்த்துக்குள் இருந்த காதலை இன்னும் வேகமாக எரியூட்டியது. அவனது தீராத காதலின் பிடியில் தாரகையின் புடவை முற்றிலும் கலைந்து போனது. ஈரமும் காதலும் கலந்த அவளது மேனியின் பேரழகை கண்ட சித்தார்த் தன் வசம் இழந்து அவளை இன்னும் இறுக்கமாக தன் மார்போடு இழுத்து அணைத்து கொண்டான். அவனது இதழ்கள் அவளது தோள்களிலும் கழுத்திலும் தன் காதலை ஆழமாக எழுதின. தாரகை நெஞ்சு வேகமாக ஈர தன் ஒட்டுமொத்த உணர்வையும் திரட்டி திக்கி திணறி, சிது என்று அவனது முகத்தை தன் கைகளால் தாங்கி ஏக்கமாக கூப்பிட்டாள். சித்தார்த் அவளது கழுத்தில் முகம் புதைத்தபடியே காதலில் உருகிய குரலில், சொல்லுடி பொண்டாட்டி. தாரகை கண்களில் ஒரு தவிப்போடு அவனது கண்களை நேருக்கு நேர் பார்த்து, சித், நமக்கு நமக்கு கல்யாணம் ஆன விஷயம் இன்னும் வீட்டில் யாருக்கும் தெரியாது சித், ப்ளீஸ் என்று மிதவான குரலில் ஒரு நீண்ட ஏக்கத்தோடு கூறினாள். தாரகியின் அந்த வார்த்தைகள் காதலில் கிறங்கி கிடந்த சித்தார்த்தை ஒரு வினாடியில் நிதானத்திற்கு கொண்டு வந்தது. அவளது முகத்தில் இருந்த அந்த தவிப்பும் தங்களுக்குள் இருக்கும் அந்த இரகசிய பந்தத்தின் வழியும் அவனுக்கு புரிந்தது. மெதுவாக தன் முகத்தை நிமிர்த்தியவன் அவளுக்கு மிக நெருக்கமாக சென்று தன் ஒரு கையால் அவளது கியூட்டான முகத்தை ஆழமாக பற்றி கொண்டான். சித்தார்த் தாரகையின் கண்களை உற்று பார்த்து குரலில் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் குலைத்து, சீக்கிரம் தாரக, கூடிய சீக்கிரமே நம்ம கல்யாணம் இந்த ஊர் அறிய உலகமே பார்க்குற ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுதுடி. நம்ம 2 பேரோட வீட்டு சம்மதத்தோட எல்லாரோட ஆசீர்வாதத்தோட நான் உன்னை என் பொண்டாட்டியா என் வீட்டுக்கு மகாராணியா கூட்டிகிட்டு போவேன் என்று உருகி பேசியவன் மெதுவாக அவளது கழுத்தில் இருந்த அந்த இரகசிய தாலியை தன் கையில் ஏந்தினான். அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்து, அப்போ எல்லார் முன்னாடியும் இதே தாலியை நான் மறுபடியும் உன் கழுத்தில் கட்டு வேண்டி என்று காதலின் ஒற்றக்கட்ட சத்தியத்தை அவளிடம் கொடுத்தான். சித்தார்த் அப்படி சொன்னதை கேட்டதும் தாரகையின் கண்களில் மெலிதாக கண்ணீர் தழும்பியது. தன் புருஷனின் பேரன்பை நினைத்து அவளது நெஞ்சம் உருக அவளது 2 கரங்களும் அவனது கழுத்தை வளைத்து அவனை அப்படியே இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டது. அந்த அணைப்பில் இப்பொழுது காமத்தை தாண்டிய ஒரு தெய்வீக காதல் மட்டுமே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேர அமைதிக்கு பிறகு தாரகை மெதுவாக அவனது மார்பில் இருந்து தன் தலையை நிமிர்த்தினாள். சாரி சித், டைம் ஆயிடுச்சு, மழை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, நம்ம கிளம்பலாமா? ஆனால் சித்தார்த் அவளை தன் மடியிலிருந்து விடாமல் இன்னும் ஆசையோடு தன் அணைப்பிற்குள் சுருக்கி கொண்டு நாற்காலியில் சாய்ந்தான். தாரகை செல்லமாக அவனது நெஞ்சில் அடித்து, சித் சித் கிளம்பலான்னு சொல்கிறேன்ல, விடுங்க. சித்தார்த் அவளது கன்னங்களை 2 கைகளாலும் லேசாக அழுத்தி பிடித்து கொண்டு நக்கலும் காதலும் கலந்த குரலில், இங்கே பாரு தாரக, இனிமே இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி புடவை கட்டிட்டு என் முன்னாடி வந்த அவ்வளவு தாண்டி உனக்கு. தாரகை புரியாமல் தன் கைகள் 2ஐயும் அவனது கழுத்தில் ஒரு மாலை போல மாட்டிக்கொண்டு கண்களை சிமிட்டி, ஏன் நான் புடவை கட்டினா உங்களுக்கு என்னவா? நான் ஏன் கட்டக்கூடாது? சித்தார்த் அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு மார்க்கமான பார்வையால் அளவெடுத்து உதட்டின் ஓரம் ஒரு கள்ள சிரிப்போடு, இன்னொரு தடவை நான் உன்னை இந்த மாதிரி புடவையில் பார்த்தேன், அப்புறம் என்னால் என்னை கட்டுப்படுத்தவே முடியாதுடி. அப்புறம் அங்கே என்ன நடந்தாலும் நீ என்ன எதுவும் தப்பு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். சித்தார்த் அப்படி ஒரு அக்மார் புருஷன் லுக்கில் மிரட்டியதும் தாரகைக்கு முகம் முழுக்க வெட்கம் அள்ளியது. அவன் சொன்னதன் அர்த்தம் புரிந்து சட்டென்று அவனது கழுத்தில் இருந்த தன் கைகளை எடுக்க முயன்றாள். ஆனால் சித்தார்த்தோ அவளது கைகளை எடுக்க விடாமல் தன் கைகளால் அவளது மணிக்கட்டி பற்றி இழுத்து அவளை பார்த்து செல்லமாக கண்ணடித்தான். தாரகை முகம் சிவக்க வெட்கம் தாங்காமல் அவனது மார்பில் முகம் புதைத்து, சி போங்க சித், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினைப்பு தான் என்று செல்லமாக கோபித்து கொண்டே அவனிடமிருந்து மெதுவாக விலகி கலைந்து கிடந்த தன் புடவையையும் முந்தானையையும்
படபடப்புடன் சரி செய்ய தொடங்கினாள். அவளது அந்த வெட்க புன்னகையையும் புடவையை சரி செய்யும் அழகையும் பார்த்தபடி சித்தார்த் மீண்டும் ஸ்டேரிங்கை பிடித்து காரை எடுக்க தயாரானான். வெளியே பெய்து கொண்டிருந்த மழை மெதுவாக குறைய தொடங்கியிருந்தது. இந்த விறுவிறுப்பான சூழ்நிலையில் மித்ரனின் பிரம்மாண்ட பங்களாவிற்குள் அங்கே பூஜை அறையில் விளக்குகள் ஜொலிக்க மித்ரனின் பாட்டி மனமுருகி சாமி கும்பிட்டு கொண்டிருந்தார். அப்போது ஆபீஸில் இருந்து வீட்டிற்கு நுழைந்த மித்ரன் தன் கோட்டையிலே சக சுழற்சியபடி பாட்டியை தேடினான். குரலில் மிகுந்த மரியாதையோடும் பாசத்தோடும், பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க பாட்டி என்று கூப்பிட்டபடி பூஜை அறை நோக்கி வந்தான். பூஜா அறையில் கற்பூர ஆராதனை காட்டிவிட்டு தட்டை கையில் ஏந்தியபடி மெதுவாக வெளியே வந்தார் பாட்டி. மித்ரனை கண்டதும் அவரது முகத்தில் ஒரு தாய்மைக்கு உரிய பேரன்பு அரும்பியது. வாப்பா மித்ரா, இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து வரியா? இந்தா முதல்ல சாமி பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கோ என்று அவனுக்கு திருநீர் பூசிவிட்டார். மித்ரன் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு, அம்மா பாட்டி, வீட்டுக்கு வந்ததும் உங்களை தான் தேடினேன். என்ன பாட்டி, உடனே என்னை வீட்டுக்கு வர சொல்லி ஆள் அனுப்பியிருந்தீங்களாமே, ஏதாச்சும் அவசரமா? பாட்டி சந்தோஷத்தோடு, ஆமாப்பா மித்ரா, ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் கல்யாணத்துக்கான முகூர்த்த புடவையும் தாலியும் வாங்க போகிறோம். அதான் நீ இப்போவே நேராக நம்ம நித்திலா வீட்டுக்கு கிளம்பி போய் அவங்க வீட்டில் எல்லாரோடையும் பேசி நாளைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்க சொல்லிட்டு வந்துடு. மித்ரன் முகத்தில் லேசாக புன்னகையோடு, ஓ அதுதானே பாட்டி, சரிங்க பாட்டி, நான் இப்போவே கிளம்பி போய் ஏன் ராதா வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப போனான். பாட்டி அவனது கையை பற்றி கொண்டு, மித்ரா நில்லுப்பா, இங்கே வா, இங்கே வந்து என் பக்கத்தில் உட்காரு என்று அங்கிருந்த சோஃபாவை நோக்கி காட்டினார். மித்ரன் புரியாமல், சொல்லுங்க பாட்டி என்று அவளுக்கு அருகில் அமர்ந்தான். மித்ரன் அருகில் அமர்ந்ததும் பாட்டி அவனது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி கொண்டார். அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக பாட்டியின் கண்கள் சட்டென்று கலங்கி கண்ணீர் துளிகள் அவர் தம் கன்னங்களில் வழிய தொடங்கின. பாட்டியின் கண்கள் கலங்குவதைக் கண்ட மித்ரன் பதறிப்போனான். பாட்டி, என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? ஏன் திடீர்னு கண்ணீர் விடுறீங்க? உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா? இல்லை நெஞ்சு ஏதாவது வலிக்குதா பாட்டி? வாங்க இப்போவே ஹாஸ்பிட்டல் போகலாம். டிரைவரை வண்டி எடுக்க சொல்கிறேன் பாட்டி, வாங்க என்று எழுந்திருக்க போனான். பாட்டி அவனை மீண்டும் அமர வைத்து கண்ணீரை துடைத்து கொண்டே சிரித்து, அட இருப்பா மித்ரா, எனக்கு உடம்புக்கு எல்லாம் ஒன்றும் பண்ணலை, ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகாதுப்பா. மித்ரன் அவளது கையை பிடித்து கொண்டு, அப்புறம் ஏன் பாட்டி அலறீங்க? எனக்கு பயமாக இருக்குல்ல. பாட்டி அவனது முகத்தை ஆசையோடு வருடி, இதெல்லாம் அழுக இல்லைப்பா மித்ரா, ஆனந்த கண்ணீர். என் பேரனோட உண்மையான வாழ்க்கை இனிமேதான்ப்பா தொடங்க போகுது. அதை நினச்சி என் நெஞ்சே சந்தோஷத்தில் மிதக்குதுப்பா. உனக்கு தெரியாத மித்ரா, இது என் ரொம்ப நாள் ஆசை, என் நீண்ட நாள் கனவுப்பா. அது கூடிய சீக்கிரம் இன்னும் 2 நாளில் நிறைவேற போகுது. பாட்டி அப்படி சொல்ல சொல்ல மித்ரன் அமைதியாக அவளது வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். பாட்டியின் குரல் இப்பொழுது இன்னும் தழுதழுத்தது. ஓ அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் பேரன் மித்ரனை ஒரு நல்ல நிலைமையில் ஆளாக்கி அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன் மித்ரா. இப்போது அவங்களுக்கு நான் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்றுற காலம் வந்துருச்சு. என் பேரனுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம் ஆக போகுது. பாட்டி தன் இறந்த பெற்றோரை பற்றி குறிப்பிட்டதும் மித்ரனின் நெஞ்சுக்குள் ஒரு பாரம் இறங்கியது. அவளது பாசத்தின் ஆழம் அவனை உருக வைத்தது. பாட்டி மித்ரனின் கைகளை தட்டி நம்பிக்கையோடு, உனக்காக அந்த கடவுளா பார்த்து தேர்ந்தெடுத்த பொண்ணுப்பா நம்ம நித்திலா. அக்மார் தங்கமான பொண்ணு. அவள் உன்னை ஒரு கண்ணாடி ஆட்டம் ரொம்ப நல்லா பார்த்துப்பா மித்ரா. என் பேரன் வாழ்க்கையை அவள் சந்தோஷமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குதுப்பா என்று பாட்டி தன் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தையும் கொட்டினார். பாட்டி அவ்வளவு நம்பிக்கையோடு நித்திலாவை பற்றி பேசியதை கேட்ட மித்ரனின் இதழ்களில் ஒரு மெல்லிய அழகான புன்னகை வந்து மறைந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக ரைட்டனில் போடுங்க, லிரிக்ஸாக போடுங்க, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த எபிசோட்லேருந்து வரப்போகிற எல்லா எபிசோடுமே இனிமேல் நம்ம சேனலில் லிரிக்காக தான் வரப்போகுது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.